நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நான் இது நிறைவேறணும், இது நடக்கணும், இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிற ஆண்டவரே எனக்கு இதை நிறைவேற்றி வச்சிருக்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சிலர் உபவாசம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எனக்கு நடக்கணும் அதுக்காக நான் உபவாசம் இருக்கிறேன், அந்த மாதிரி நான் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் எனக்கு இருந்தால் போதும், அல்லேலூயா, நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா போதும்னு சொல்லி நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது, அப்படி ஒரு தபத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது நீங்க கேட்டதும் தருவாரு, நீங்க கேட்காததையும் தருவார். அல்லேலூயா. நீ இதையும் எடுத்துக்கோ இதையும் எடுத்துக்கோ. கோடாலி உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து கேட்டா என்ன ஆகும்? ஒரு பழைய காலத்துல ஒரு ஸ்டோரியோட இருக்கு பாருங்க. ஒருத்தன் போய் மரம் வெட்டிட்டு இருந்தானா, அந்த மரத்தோட கோடாலி உள்ள விழுந்துருச்சு. அந்த இரும்பு உள்ள இருந்து ஒரு ஏஞ்சல் வெளியே வந்து தங்க கோடாலி எடுத்து காமிச்சுதான், இது உன்னோடுதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்னோடது இல்லைன்ட்டான். வைரத்தில் ஒரு கோடாலி எடுத்து காமிச்சதா, இது உன்னோடுதா, இதுவும் என்னோடது இல்லை. அப்புறம் இன்னும் என்னென்னமோ மெட்டல், ரொம்ப காஸ்ட்லி மெட்டல்லாம் எடுத்து காமிச்சு இது எதுவுமே என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டானா. கடைசியில் அவனோட கோடாலி எடுத்து காமிக்குதான். அவனோட அந்த கோடாலியை பார்த்துட்டு, ஏன் இதுதான் என்னோட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். உனக்கு தங்கத்து மேலேயும் இஷ்டம் இல்லை, வைரம் இது எது மேலேயும் இஷ்டம் இல்லை, அதனால நீ ரொம்ப நல்லவனா இருக்க, இந்த எல்லா கோடாலையும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எல்லா கோடாலையும் கொடுத்துருச்சான். அல்லேலூயா. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில எனக்கு இது வேணும் அது வேணும், இது செய்யணும் அது செய்யணும், ஆண்டவர் இதை மாத்திரம் நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு காரியங்களை குறித்து நாம் பரிதபிக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானம் செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் உங்களுக்கு சேரும். அல்லேலூயா. நல்ல வேளை அந்த கதையை சொல்லி வச்சாங்க, இல்லாட்டி இப்ப நான் சொல்ல முடியாது பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் பற்றி கொண்டிருப்போமா என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா நன்மைகளும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளும் அது தானா சேருகிறதா இருக்கிறது. ஈவன் நம்ம கொலைபாதகரா இருந்தாலும் சரி, பாவிகளா இருந்தாலும் சரி, நம்ம பாவிகளா இருக்கும் பொழுது, கொலைபாதகர்களா இருக்கும் பொழுது, நம்ம மோசமா இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் நல்லா இருக்கிறேங்க பொழுது ஒரு ஆண்டவர் வரல பாருங்க. என்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து ஆண்டவர் என்கிட்ட வரல. நான் பாவம் செய்து நான் சேற்றில் இருக்கும் பொழுது என்னை கரம் பிடித்து தூக்கின கர்த்தர். அல்லேலூயா. அப்போ நம்ம தான் பரபாஸ். நம்ம பரபாசா இருந்ததுனாலதான், கவனிங்க, ஒரு வசனம் எடுத்து வாசிக்க. லூக்கா 23வது அதிகாரம் 19 வாசிங்க. லூக்கா 23:19. வாசிங்க. அப்படியா சிஸ்டர், நீங்க வாசிங்க சிஸ்டர். லூக்கா 23:19. அந்த பராபாஸ் என்பவன் நகரத்திலே நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். காவலிலே வைக்கப்பட்டிருந்தவன் அந்த நகரத்துல நடந்த ஒரு கலகம், கொலை பாதகம், அவன் செய்யாத குற்றமே கிடையாது, எல்லா குற்றமும். அதுக்கு ஊருக்குள்ள ஒரு கலவரம் நடக்குதுன்னா அப்ப அதுக்கு யார் தான் காரணம்? அவன் தான் காரணம். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் ஒருத்தர் இருந்தான். அவனை பத்தி பைபிள்ல வேற எங்கேயும் சொல்லப்பட்டதா தெரியல. இந்த சுவிசேஷ பகுதிகளில் மாத்திரம்தான் அவனை பற்றி 3 இடத்துல வருது. பரபாசுங்கிறவன் கலகக்காரன், கொலைபாதகன், ரொம்ப மோசமானவன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஏதாவது ஒரு கலவரம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதோட அடிப்படையில் போய் பார்த்தா நம்மளா இருந்திருப்போம். ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், வீட்டில் எப்போ பார்த்தாலும் கலவரம், வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட், வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. கோரில் போய் அந்த யாருன்னு பார்த்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா விமல்குமார் அப்படின்னு என் பேர் இருக்கும். வீட்டில் சின்ன பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதில் உள்ளே போய் பார்த்தா என் பேர் இருக்கும். காலேஜில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா என்னோட பேர் இருக்கும். ஸ்கூல்ல இருந்து, ஏன்னா எங்கள் அம்மா டீச்சர் பையன், அதனால யாரும் எதுவும் சொல்ல முடியாது. பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அங்கே என்னோட பேர் அதில் இருக்கும். ஒரு ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா உள்ள யாரா இருக்கான்னு போய் பார்த்தா கண்டிப்பா என்னோட பேர் இருந்திருக்கும், விமல்குமார்னு பேர் இருக்கும். இது எழுதப்படாத விதியா இருந்த காலத்துல இருந்துச்சு பாருங்க. அப்பேற்பட்ட எனக்காக
நான் சாக வேண்டிய ஒரு காரியத்துல, நான் தூக்கிலிடப்பட வேண்டிய சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து எனக்காக மரணத்தை சந்தித்தார். ஹல்லேலூயா. எனக்காக கிறிஸ்து மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பரபாசுக்காக கிறிஸ்து மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, ரெண்டு பண்டிகை நாள்ல 2 பேர்த்த விடுவிக்க முடியும். 2 பேர், உங்களுக்கு ஒருவனை நீங்க விடுவிக்கலாம்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. அது ராஜா என்ன சொல்றாரு, 2 பேர்த்த சொல்றாரு. இந்த பண்டிகை நாள்ல பஸ்கா பண்டிகை வருது, நீங்க என்ன பண்ணுங்க, 2 இயேசு கிறிஸ்துவை விடுவிச்சிடலான்னு சொல்லிட்டு. யார் சொன்னது? இயேசு கிறிஸ்துவை விடுவிச்சிடலான்னு யார் முயற்சி பண்ணா? பொந்தியு பிலாத்து முயற்சி பண்றான். எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை நான் விடுதலை செய்ய வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்காக ஒரு ஆளை விடுதலை செய்யறேன், நீங்க யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பரபாசை நிறுத்தி வைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி வைக்கிறாங்க. நான் எல்லாம் ஜனங்கள்லாம் இயேசுவை சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, பரபாசை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. இதே போலதான் இந்த உலகம் என்னை எப்போ கொல்லலான்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, எப்போ நம்மளை பழி தீர்க்கலான்னு முயற்சி செய்துட்டு இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்காக எனக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அப்ப யார் பரபாசு? நம்ம தான் பரபாசு. நமக்காக அவர் உயிர் நீட்டு இருக்கிறார். ஓகே, இந்த சூழ்நிலையை நம்ம நினைச்சு பார்க்கணும். நான் தான் அந்த பாவி, எனக்காக தான் கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலை தான் நம்ம உணர்ந்து பார்க்கணும். இந்த சூழ்நிலை தான் நம்ம என்ன பண்ணணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நல்லவனா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை தேடி வரல, நான் பாவியா இருக்கையில் கர்த்தர் என்னை தேடி வந்தார். நான் பாவியா இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்கிறோமோ, எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோமோ, அப்பொழுது கர்த்தருடைய அன்பை, இயேசு கிறிஸ்துடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓகே, சரி, இப்போ தேவனுடைய செய்திக்குள்ளாக நம்ம போவோம். கவனிங்க, யோவான் 12வது அதிகாரத்தை எடுத்து 1வது வசனத்தை வாசிங்க. யோவான் 12:1. பஸ்கா பண்டிகை வர வந்தார். போதும் சிஸ்டர். பஸ்கா பண்டிகை, பஸ்கா என்பது இது இந்த தபசு நாட்களாக இருப்பதினாலே இதை குறித்து ஒரு சின்ன அறிவு நமக்கு தேவையாக இருக்குது. அதனால் இதை குறித்து நான் இன்னைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு முடிவு செய்து இது பேசி கொண்டிருக்கிறேன். கவனிங்க, பஸ்கா பண்டிகை என்பது மாதத்தினுடைய, அதாவது எபிரேய கால அட்டவணையில் இருக்கிற மாதத்தினுடைய 1வது மாதத்திலே நடக்கக்கூடிய ஒரு பண்டிகை. இது பஸ்கா. இந்த பஸ்கா பண்டிகை அப்படிங்கிறது, பஸ்கா அப்படிங்கிறது ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் பலியிடுவார்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவார்கள். இது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எகிப்து தேசத்துல 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக இந்த லாஸ்ட் பிளேக் ஆண்டவர் அனுப்புனார். அதாவது கடைசி வாதையை கர்த்தர் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த கடைசியாக அவர் ஏற்பாடு செய்திருந்த அந்த வாதை என்னென்று சொன்னால், தலைச்சன் பிள்ளை சங்காரம். அதாவது எகிப்தியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போது 10 வாதைகளை செய்து வெளியே கொண்டு வந்தார். அந்த நாட்டு பார்வோன் விடவே இல்லை ஜனங்களை. நான் விட மாட்டோம், இஸ்ரவேல் ஜனங்களை விட மாட்டேன்னு பிடித்து வைத்திருந்தான். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 விதமான வாதைகளை அவர் செய்துமே அந்த பார்வோன் ஜனங்களை விடவே இல்லை பாருங்க. ஆனா 10வது ஒரு வாதையை கர்த்தர் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த 10வது வாதை என்னன்னு சொல்லி கேட்டா, அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு, அந்த பஸ்கா ஆடு என்ன பண்ண, அதோட ரத்தத்தை எடுத்து வீட்டினுடைய நிலைக்கால்களில் மேல 2 பக்கம் நிலை சட்டங்கள், இப்படி ஒரு கதவுன்னு கூடிய நிலை சட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மேலையும் சிகப்பு கலர்ல அந்த ரத்தத்தை தேய்க்கணும். இந்த சைட்லயும் அது ஈசோப்பு கொழுந்துகளினால் அந்த ரத்தத்தை தொட்டு அதை மேலையும் பூசணும், கீழையும் பூசணும், இங்கேயும் பூசணும். இங்க 2 பக்கம் பூசணும், மேலையும் பூசணும். பார்த்துருக்கீங்களா? நம்ம இப்பொழுது இந்தியாவிலே பூசி இருப்பாங்க. மேல
ஒரு திருநீர்ல ஒரு 3 பட்டையை போட்டு நடுவில் ஒரு சிகப்பு கலர்ல குங்குமத்தை வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது வைக்க சொன்னவனுக்கும் தெரியாது, எதுக்குமே தெரியாது. அது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதினுடைய அடையாளம். தலைச்சன் பிள்ளை சங்காரம் ஆகாதல் இருப்பதற்கு அது செய்யப்பட்ட ஒரு அடையாளத்தை இன்னைக்கு நம்மால கொண்டு வந்து பூசி விட்டு நடுவில் ஒரு சிகப்பு, இங்க ஒரு சிகப்பு, இங்க ஒரு சிகப்பு. எதுக்குடா அடிக்கிறீங்க? அதை தெரியணும்னா பைபிளுக்கு வாங்க, அப்பதான் அது தெரியும். பைபிள்ல தான் அதுக்கு விடை இருக்கிறது. அப்போ பாருங்க, யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல இந்த காரியங்கள்லாம் வருது. அப்படியே எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 1ல இருந்து அப்படியே வாசிங்க. யாத்திராகமம் 12:1. எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. ஓகே, போதும் சிஸ்டர். இப்போ உங்களுக்கு இந்த பஸ்காவினுடைய ஒரு காரியம் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே விடலை அப்படின்னு சொன்னா, தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஒரு சங்கார தூதனை அனுப்பி அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தத்தை மேல் சட்டத்திலையும் 2 சட்டத்திலையும் பூசி வச்சிருக்கணும். வீட்டுக்கு வெளியில பூசி வச்சிருக்கணும். அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிற வீடுகளில் மாத்திரமே எந்த விதமான சங்கார தூதனுடைய செயல்பாடுகள் அங்க இருக்காது. அவன் போய் அந்த சங்கார தூதன்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த வீட்டில் இருக்கிற மூத்த பிள்ளைகள் எல்லாத்தையும் கொன்று விட்டு அவன் போயிடுவான். எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுவான். இந்த பிளான் தான் வச்சிருந்தாரு. அந்த வீட்டின் நிலைக்கால்களிலே இங்க சொல்லப்பட்டபடி அந்த ஆட்டை எடுத்து அதை அடித்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசி வைத்திருந்தால் அந்த வீட்டுக்குள்ள சங்காரதூதன் அவன் வேலை செய்ய மாட்டான். ஆனா அது பூசப்படாத எல்லா வீடுகளிலும் அந்த சங்காரதூதன் போய் தலைச்சன் பிள்ளை சங்காரம் செய்வான். இதுதான் திட்டம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த திட்டத்தின்படி என்ன பண்ணிருக்கா, எல்லாரும் அந்த ஆட்டை எடுத்து அடித்து அதனுடைய ரத்தத்தை பூசிட்டு உள்ள அவைகளை சுட்டு அவன் சாப்பிட்றான். எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதை சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்ட அத்தனை பேரும் பிழைத்து கொண்டார்கள். அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் சங்காரதூதன் எதுவுமே செய்யல. ஆனால் அந்த ரத்தம் பூசப்படாத எல்லா வீடுகளிலும் தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடந்தது. அல்லேலூயா. அந்த ராஜா முதற்கொண்டு பார்வோனுடைய வீட்டில முதற்கொண்டு ஒரு சாதாரண எளிய ஒரு குடிமகனுடைய வீடு வரைக்கும் எல்லாருடைய வீட்டிலுமே சங்காரதூதன் வந்து அடித்து அந்த தலைச்சன் பிள்ளைகளை சங்காரம் செய்தான். அல்லேலூயா. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னா, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அது ஆபீப் மாதத்தில் ஏன் அடிக்கப்பட்டது எடுக்க வேண்டியதா இருக்குது. கவனிங்க, 12 மாதம் இருக்கிறது. நம்ம யூஸ் பண்ற கேலண்டர் வந்து கிரிகோரியன் கேலண்டர். அதே போல எபிரேயத்துல ஒரு தனியா ஒரு கேலண்டர் இருக்கு. முஸ்லிம்ஸ் யூஸ் பண்ற கேலண்டர் ஹிஜ்ரி கேலண்டர் இருக்கு. சவுதி அரேபியாவில் ஹிஜ்ரி கேலண்டர் இருக்கும். 1430 தான் நாங்க சவுதி அரேபியாவில் இருந்தோம். இன்னைக்கு 2025.
அவங்க யூஸ் பண்ற கேலண்டர்ல 1430 வருஷம். ஆச்சரியமா இருக்கும், எவ்வளவு பின்னோக்கி இருக்கிறோம் அந்த கேலண்டர்ல. ஆனா இப்ப கிரிகோரியன் கேலண்டர்ல 2025. சரி, அவ்வளவு ஆதி ஜனங்கள் தான் இப்ப உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறோம். ஆதிவாசிகள் 1430வது வருஷத்துல வாழ்ந்தவர்கள் நாங்கள். இப்பொழுது கிரிகோரியன் கேலண்டர் படி 2025 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல எபிரேயருக்குன்னு சில ஒரு கேலண்டர் இருந்தது. அதுல ஆபீப் என்கிற மாதம் தான் முதல் மாதம். ஆபீப் அல்லது நிசான் சொல்லுவாங்க. 2வது மாதம் சீன், 3வது சீவான், 4வது தம்லூஸ், 5வது மாதம் ஆப், ஏலூஸ், ஏதானிம், பூல், கிஸ்வேல், தோபேத், சேபாத், ஆதார். இது எல்லாமே 12 மாதங்கள் பாருங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் மாதம் இருக்கு பாருங்க, ஆபீப் அப்படிங்கிற நிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆபீப் மாதம் நம்மளுடைய இதுல மார்ச் ஏப்ரல்ல தான் வருது. கரெக்டா நம்ம இதுல தான் தபசு காலங்களை கொண்டாடுகிறோம். பாருங்க, இந்த ஆபீப் மாதத்திலே அடிக்கப்பட தயாராக உள்ள இந்த பஸ்கா ஆடு, அதுதான் எதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஆபீப் என்றால் என்ன? ஆபீப்னா எல்லாம் புதிதாக்கப்படுகிற அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த மாதத்துக்கு பேரு எல்லாம் புதிதாக்கப்படுகிறது. ஓகே, இப்ப இந்த நாட்களிலே எல்லாம் புதிதாக்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் தானே கர்த்தர் சகலவற்றையும் புதிதாக்குகிறார். எவ்ரிதிங் ரினியூட். ஹல்லேலூயா. இந்த மாதம் அப்பேற்பட்ட மாதம் பாருங்க. இந்த கடந்த மாதங்கள், கடந்த நாட்கள் எப்படியோ தெரியாது, அது எப்படி நடந்துச்சோ தெரியாது, ஒன்றும் புரியல. ஆனால் இந்த படுகிறது, எல்லாம் மறுரூபமாக்கப்படுகிறது. எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய எல்லா நன்மையான காரியங்களை நீங்கள் பார்க்கும்படியாக, நீங்கள் நோக்கி பார்க்கும்படியாக, வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாக சகல காரியங்களையும் புதிதாக்கப்படுகிறது. ஏன் என்று கேட்டால், பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த மாதத்தில் அடிக்கப்பட்டிருக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டி இந்த நாட்களில் அடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பது என்ன? எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷ சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் விடுதலை உண்டாக்கும்படியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் புதிதாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆபீப் மாதம். இந்த ஆபீப் என்பது எல்லாவற்றையும் புதிதாக்குகிற ஒரு மாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் 1வது மாதம் ஆபீப் என்று சொன்னேன். அந்த 12வது வசனம், 12வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். ஹல்லேலூயா. பிரதான மாதம். நீங்க எத்தனை மாசங்களை விட்டுட்டு, இவ்வளவு வருஷங்களை விட்டுருங்க, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களை ரெனியூ, அவர் புதிதாக்குகிறவராய் இருக்கிறார். புதிதாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு கூட உங்களுடைய குடும்பம், வாழ்க்கை, வருமானம், எல்லா காரியங்களையும் கர்த்தர் கரங்களில் எடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பஸ்கா என்கிற பஸ்காவாகிய கிறிஸ்து, அவர்தான் நமக்கு இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்கென்று அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அதுல என்ன சொல்லுது? பழைய புளித்த மாவை என்ன பண்ண சொல்லிருக்கு? கழித்து போடுங்கள்னு சொல்லிருக்கு. உங்க வாழ்க்கையில பழைய காரியங்கள், வாழ்க்கையில பழைய சுபாவங்கள், பழைய ஜென்ம சுபாவங்கள், பழைய பாவங்கள், உங்களுக்கு எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கு எந்த காரியங்கள் தடையாக இருந்ததோ, அந்த தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் புளித்தமாவை, எல்லா புளித்தமாவையும் நீங்கள் கழித்து போட்டு, ஹல்லேலூயா, அந்த கழித்து போடப்பட்ட அந்த வாழ்க்கை வேணும் பாருங்க. பழைய புளித்தமாவோடே உள்ள வந்தா, பழைய புளித்தமாவோடவே இந்த ஆபீப்புக்குள்ள என்டர் பண்ணா, அவர் ரெனியூவல் பண்ணாலும் நமக்கு புரியாது பாருங்க. ஹல்லேலூயா. நமக்கு ரெனியூவல் பண்றது, நம்மளை மறுரூபமாக்குறது, நம்மை புதுப்பிக்கிறது நமக்கு தெரியணும். எப்ப தெரியும்? நாம் உள்ள அந்த புதுப்பிக்கப்பட்ட ஒரு என்னவா இருக்கணும்? நீங்க துருத்தி திராட்சரசம்.
அல்லேலூயா. பழைய துருத்தியில புதிய திராட்சரசத்தை ஊத்த முடியாது பாருங்க. ஊத்துன என்ன பண்ணது? கிழிஞ்சு போயிடும். புதிய நன்மைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பழைய புளித்த மாவோடு அல்ல, பழைய புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லா அப்பத்தோடு நீங்கள் பண்டிகையை, இந்த பஸ்கா பண்டிகையை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம இந்த மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம்னு சொன்னா இந்த மாதம், இந்த ஒரு 40 நாட்கள் நமக்கு புதுப்பிக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ரினியூவல் பண்ணிக்கணும் பாருங்க. அந்த பழைய சிந்தையோட, பழைய புளித்த மாவோட புதிய ஒரு துருத்தியை எடுத்து இந்த துருத்தி புதிய துருத்தியா மாறணும். இந்த 40 நாட்கள் அப்படிதான் நடக்க போகுது. இந்த 40 நாள் என்ன நடக்க போகுது? உங்களுடைய துருத்தி புதுப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப உள்ள வருகிற அந்த திராட்சரசமும் புதுப்பிக்கப்படுகிறது. புதிய திராட்சரசம் உள்ளே வருகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் புதிதாக்கப்பட்ட மனநிலைமையோடு கூட பழைய பாவங்களை, பழைய காரியங்களை நம்ம விட்டு கழித்து புதிய ஆசீர்வாதங்களோடு, புதிய நன்மைகளோடு இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த பழைய புளித்த மாவு, பழைய சிந்தனைகளை நீங்கள் உங்களை விட்டு அகற்றி போட வேண்டும். அந்த பழைய புளித்தமாவோட வரக்கூடாது. அன்னைக்கே நடந்துச்சு, ஐயோ அன்னைக்கே இப்படி ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, அப்படி அதாகட்டும். ஆனா அதுல பழசு, இது பழசு இல்லை, இது புதுசு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது புதுசு. அல்லேலூயா. இது புதிய காரியங்களை பார்க்கிற மாதம், புதிய ஆசீர்வாதங்களை பார்க்கிற மாதம், புதிய நன்மைகளை நாம் சுமக்கிற மாதமாக இது இருக்கிறது. அல்லேலூயா. இந்த புதிய நன்மைகளுக்கு என்ன அடிப்படையா இருக்குது அப்படின்னா, பஸ்காவாகிய அந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, அவர் பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னா, அந்த பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னா, என்ன செய்தது? அந்த பஸ்கா பழைய ஏற்பாட்டு அந்த யாத்திராகமம் 12 என்ன செஞ்சுச்சு? அந்த ஆடு அவர்களை விடுதலை ஆக்குச்சு. நான் சொல்றது புரியுதா? அது எல்லாமே என்ன பண்ணிச்சு? அவங்கள விடுதலை ஆக்கிருச்சு. அந்த எகிப்து தேசத்திலிருந்து என்ன பண்ணிட்டாங்க? விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடுதலை ஆக்குறதுக்கு தான் அந்த பஸ்கா அடிக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ள. விடுதலை ஆக்கப்படுகிறது வேற, பழி செலுத்துதல் வேற. இது விடுதலை ஆக்குறதுக்காக அந்த பஸ்கா அடிக்கப்பட்டது. பழி செலுத்துதல் லேவியராகமம் 1வது அதிகாரத்துல 1வது வசனம் எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 1:1. கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்று செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது, அதாவது உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் ஆட்டு மந்தையிலாவது மாட்டு மந்தையிலாவது எடுத்து பலி செலுத்த. ஓகே, அதை இதனை புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். பலி செலுத்துதல் என்பது வேற, பஸ்கா என்பது வேற, பலி செலுத்துதல் வேற. பஸ்கா என்ன பண்ணிருக்கு? நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. ஏதோ ஒரு கட்டல இந்த உலகத்தின் ஜனங்கள் அத்தனை பேரும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டினால, பஸ்காவினால இந்த உலக ஜனங்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்படல, அவங்க அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பஸ்காவினால் விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்திற்கு அத்தனை ஜனங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஜனங்கள் மாத்திரமே காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ரட்சிப்பு வேற, விடுவிக்கப்பட்டது வேற. இந்த உலக ஜனங்கள் அத்தனை பேருமே விடுவிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா கிறிஸ்து சிலுவையிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையினால விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அதை நோக்கி பார்த்து அதை விசுவாசிக்கிற ஜனங்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மாத்திரமே பரலோகத்துக்கு வந்து சேர முடியும். அல்லேலூயா. அது அறிந்து கொள்கின்றவர்கள் தான் பரலோகம் வர முடியும். இப்போ பஸ்கா அடிக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாம் ஆபீப் மாதத்துல வெளியே வந்துட்டாங்க பாருங்க. எல்லாம் ரெனியூவல் பண்ணப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு வெளியே வந்துட்டாங்க. இந்த வனாந்தரத்துல இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மறுபடியும் பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க, பாவம் செய்யறாங்க. ஆண்டவரை குற்றம் சாட்டுறாங்க, மோசேவை குற்றம் சாட்டுறாங்க. நாங்கள் எகிப்திலேயே இருந்துருப்போமே, எங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டிட்டு உட்காந்துருக்கோம், பாவம் செய்யறாங்க. அதனால என்ன பண்ணிட்டாரு? அந்த சீனாய் மலை மேல கொண்டு போய் கட்டளைகளை கொடுத்து, நியமங்களை கொடுத்து, இப்படி எல்லாம் நடந்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? சொல்லிட்டாரு. இப்படி சொன்னதுனால அந்த நியமங்களை மீறுகிறது பாவம் என்று ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நமக்கு பாவம் எதெல்லாம் பாவம்னு சொல்லி சொன்னா, நமக்கு நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்களை மீறினா பாவம் நம்ம நினைக்கிறோம்.
அந்த நியமங்களை மீறி செய்கிறது. ஒருத்தன் குடிக்க கூடாதுன்னு சொல்றான், திரும்பி திரும்பி குடிக்கிறான். ஏன் குடிக்க கூடாதுங்கிறான்? அவன் சரீரம் தேவனுடைய சரீரம், குடித்தா தேவனுடைய சரீரத்தை நீ தீட்டுப்படுத்துகிறாய், அதனால குடிக்காத அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் திரும்பி திரும்பி குடிக்கிறான், திரும்பி திரும்பி. அதுக்கு பலி தேவைப்படுகிறது. என்ன பலி? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது அவன் அதிலிருந்து விடுதலை ஆகிறான். அல்லேலூயா. அவன் எப்படி பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்? நம்ம எப்படி பாவத்திலிருந்து விடுதலை ஆனோம்? இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் ஒரு உணர்வு நம்மை பாவ சரீரத்திலிருந்து மீட்டு நம்ம என்ன பண்ணிருக்கு? பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நம்ம மூவ் பண்ணிருக்கு. ஆனா இன்னும் உலகத்துல இருக்கிறவன் பரிசுத்தமாக்கப்படாதவன் அந்த ரத்தத்தை அவன் விசுவாசிக்கல. எல்லாம் வரான் போறான், ஆண்டவர் வாசத்தை கேட்க எல்லாம் பண்றான். ஆனா இந்த உலகத்தினுடைய பாவத்துல சிக்கி இருக்கிற மனுஷன் அந்த ரத்தத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த ரத்தத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அவன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அந்த பஸ்கா அடிக்கப்பட்ட பொழுது அவன் விடுதலையாக்கப்படுகிறான். எப்பொழுது அந்த பலியை பார்க்கிறானோ அப்பொழுது அவன் விடுவிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அவன் பாவத்திலிருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான். நம்ம பாவத்திலிருந்து நம்ம எப்படி விடுவிக்கப்படுகிறோம்? பஸ்கா அடிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலிருந்து அந்த பாவங்கள் அவனிடத்துல இருந்து போயிடுச்சு, பாவம் அவனிடத்துல இருந்து போயிடுச்சு அப்படிங்கிறத ரத்தம் தான் அவனை கழுவி சுத்திகரிக்கிறது. பாருங்க. அல்லேலூயா. அந்த நிலைக்காலங்களில் பூசப்பட்ட ரத்தம், அவன் இருதயத்தில் பூசப்படுகிற ரத்தம் அவனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நமக்காக அடிக்கப்பட்டு பஸ்காவாக அடிக்கப்பட்டு சிலுவையில் சிந்தின ரத்தமும் அவர் மரித்ததும் மீண்டும் அவர் உயிர் தெழுந்ததும் நம்மை அவரோடு கூட அமர வைப்பதற்காக. அல்லேலூயா. அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு மனுஷன் ஆகிறான், புதிய சிருஷ்டியாக அவன் மாறுகிறான், புதிய சிருஷ்டியாக அவன் மாறுகிறான். ரோமர்ல 6வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நம்மை விடுதலை ஆக்கினாலும் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். அல்லேலூயா. நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட மனுஷனாக உங்களை பார்க்கணும். நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டுட்டான், அவன் செத்துட்டான். அல்லேலூயா. இன்னும் எப்படி அவன் உயிர் வர முடியும்? இன்னும் எப்படி அவன் பாவம் செய்ய முடியும்? எப்படி அவன் நிலைத்திருக்க முடியும்? சிலுவையில் அறையப்பட்ட காட்சியை நினைச்சு பாருங்க. நம்ம சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் தொடர்ந்து புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு அனுபவம் அவனுக்கு இருக்குது, பழகிட்டான், கெட்ட பழக்கம் பழகிட்டான். இப்படியே கையில அரைஞ்சு வச்சிருக்குது, இந்த கையில ஒரு ஆணி, இந்த கையில ஒரு ஆணி போட்டு வச்சிருக்குது. இப்ப அவனுக்கு சிகரெட் குடிச்ச பழக்கம் இருந்ததா? பழைய மனுஷன் அரைச்சாச்சா? இப்ப அந்த கையில போய் சிகரெட் கொடுத்துட்டீங்க நீங்க, அவன் எப்படி குடிப்பான்? இப்படி இருக்கும்போது சிலுவையில் அறையப்பட்ட சூழ்நிலை எப்படி அவன் குடிக்க முடியும்? முடியாது. குடிச்சிட்டே இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்கிறான். அவன் கையிலையும் அறையப்பட்ட பிறகு ஒரு பாட்டில் குடிச்சுட்டா, அந்த பாட்டில் எப்படி அவனுடைய வாய்க்கு வரும்? மைண்ட் நமக்குள்ள வேணும். நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருப்பதனாலே அந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய அந்த தீய பழக்க வழக்கங்களை வாழ்க்கையில் இனி வரப்போவதில்லை. என்னுடைய கரம் அதற்கென்று அது ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது, நான் இனி தொட மாட்டேன், செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதி எடுக்கும். அவன் இருதயத்தில் அவன் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கை விட்டு மாறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேணும். அல்லேலூயா. நான் பரிசுத்தன். இந்த வசனம் இவருக்காக தான் சொல்றாங்க, அப்படி நினைக்காதீங்க. இந்த வசனம் என்னுடைய பையனுக்கு சொல்ற, இந்த வசனம் என்னுடைய மாமனாருக்கு சொல்றாங்க, இந்த வசனம் என்னுடைய கணவருக்கு சொல்றாங்க, இந்த வசனம் என்னுடைய மனைவிக்கு சொல்றாங்கன்னு அடுத்தவர்களை நினைத்து கொண்டிருக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில கவனித்து பாருங்கள். நீங்களும் விட வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. நீங்களும் பழைய மனுஷனை சிலுவையில் அறையப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அவைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபம்
இவருக்கு சொல்லப்பட்டது, இவருக்கு சொல்லப்பட்டது நினைக்காதீங்க. இந்த நினைத்த அந்த காரியங்களை ஆண்டவரே ஒரு விஷயம் பண்ணீங்க, இப்ப பேசப்பட்ட காரியங்கள் எனக்காக தான் சொல்லி நீங்கள் எப்பொழுது உங்களை கர்த்தரை உடைத்து ஊற்றுகிறீர்களோ, எப்பொழுது உங்களை உடைத்து ஊற்றுகிறீர்களோ, அப்பொழுது கர்த்தருடைய அந்த அபிஷேகம் உங்களுக்காக பொங்கி பொங்கி வருகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக பொங்கி வருகிறதை பார்க்க முடியும். எந்த காரியங்களையும் நான் அந்த பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து வைத்திருக்கிறேன். என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இப்பொழுது வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், கிறிஸ்துவே எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிறார், கிறிஸ்துவுடைய வாழ்க்கையே என்னிலிருந்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைக்கு நம்ம வரும் பொழுது நிச்சயமாகவே ஆபீப் என்கிற அந்த வார்த்தையினுடைய எவ்ரிதிங் ரினியூவ்டு அப்படிங்கிற வார்த்தை, எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது, எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது, பட்டுவிட்டது, எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு விட்டதுங்கிற வார்த்தை பொங்கி 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 வரும். எல்லாம் புதுசா மாறிடுச்சு, எல்லாம் புதுசா மாறிடுச்சு. பழைய புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாப்பத்தோடு இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிப்போம் வாருங்கள் என்று உங்களுடைய இருதயத்துக்குள்ள அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்போம். பாருங்க, பழைய புளித்தமா எங்கெங்கெல்லாம் வெளிப்படுதோ அது எல்லாத்தையும் கழித்து விடுங்க. பைபிள் அப்படிதான், எல்லாவற்றையும் கழித்து விட்டு பஸ்காவாகிய கிறிஸ்துவை நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீங்க எனக்காக அடிக்கப்பட்டிருக்க, உங்களுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் உணர்கிற தருணத்திலே நீங்க அவர் ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து நன்மைகளை அவர் வெளிக்கொண்டு தருவார். அல்லேலூயா. ஏன் அந்த நன்மைகள் வரலைன்னா பழைய புளித்தமா அங்கங்க ஒட்டிட்டு இருக்குது பாருங்க. அல்லேலூயா. பழைய புளித்தமா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்குது. அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புதுசா ஆட்டுறோம், சரி தோசைக்கு மாவு ஆட்டுறோம், அந்த மாவு உடனே சாப்பிட முடியுமா? முடியாது. கொஞ்சம் புளிச்ச மாவு உள்ள போடணும். அதுக்கு என்ன பண்றோம், கொஞ்சம் மாவு எடுத்து உள்ள கலந்து வைக்கிறோம், பழைய மாவை. அது என்ன பண்ணுது, நமக்கு தெரியாதபடிக்கு அது அப்படியே பொங்கி அது என்ன ஆகுது, அதுவும் புளிச்ச மாவா மாறுது. அப்போ இந்த சின்னதா ஒட்டியிருக்கிற பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள் நமக்குள்ளாக புதிய துருத்திக்குள்ள வரும் பொழுது, புதிய மாவுக்குள்ள வரும் பொழுது நமக்கே தெரியாம இது அப்படியே பொங்கி அது அப்படியே பழைய மாவு மாதிரியே ஆயிடும் பாருங்க. அப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லுது பைபிள். அல்லேலூயா. அந்த புளித்த மாவோடு அல்ல, பழைய புளித்த மாவோடு அல்ல, புதிய திராட்சை ரசம் புதிய துருத்தியில் வார்க்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தைகள், அதனாலதான் சொல்றாரு இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கிறாரு. வேற எதுவும் இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தை உங்களை நடத்துகிறது. எப்படி நடக்கும், என்ன மேஜிக்கா நடக்க போகுது என் வாழ்க்கையில அப்படின்னு இல்லை, வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறது. அல்லேலூயா. அதனாலதான் இந்த செய்தியினுடைய ஆரம்பத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதை குறித்து நான் பேசி கொண்டிருந்தேன். அதை குறித்து நான் 2-3 வார்த்தைகளை, வசனங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். ஆமென் சொல்லி ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதங்கள், இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, இந்த ஆசீர்வாதத்தை திறந்து கொடுக்கிறதா இருக்கிறது, இந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில வந்தே தீரும். கர்த்தர் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த புதிய வார்த்தையை நான் வார்க்கிறேன். நீங்கள் புதிய துருத்தியில் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த புதிய ரசம் அதுக்குள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது அப்படியே கிரியை செய்கிறது. அல்லேலூயா. இது மேஜிக்கலா நடக்க போறது இல்லை, ஆனால் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதா இருக்கிறது. அப்போ பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு இந்த ஆபீப் மாதத்திலே புதிய மனுஷன் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னா, அந்த புதிய மனுஷன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை பார்க்கும்படி உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஆகார் அந்த வனாந்தரத்திலே தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் போட்டுட்டு ஒரு மரத்தின் கீழே போட்டுட்டு, ஐயோ இவ சாகிறத நான் பார்க்க மாட்டேன், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்பையும் தூரத்துல போய் உட்காந்துக்கிட்டான். யாரு? ஆகார். ஏன்னா என் பிள்ளை அழுது சாக போகுது, நான் அதை பார்க்க மாட்டேன். ஏன்னா தண்ணி இல்லை, என் பிள்ளைக்கும் தண்ணி இல்லை, எனக்கும் தண்ணி இல்லை. ஏன்னா தண்ணி இல்லாம அந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க கூட. ஒரு மரத்துக்கு கீழே போய் படுக்க வச்சுட்டு இந்த அம்மா அம்பு ஈர தூரத்துல போய் உட்காந்து அழுகுறாங்க. உட்காந்துட்டு என் பிள்ளை சாக போறான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன நடக்குது, அங்க என்ன வருது, அங்க ஒரு நீரூற்று வருது, ஒரு ஸ்பிரிங் அங்க இருக்குது, அங்க ஒரு பெரிய நீரூற்று இருக்குது. அதை பார்க்கும்படி ஆகாரனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. அங்கதான் இருக்குது நீரூற்று, ஆனா அதை பார்க்கல.
ஏன்னா அவர் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆசீர்வாதங்கள் அங்கேயே தான் இருக்குது பாருங்க, ஆனால் நம்ம கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த ஆபீப் மாதத்திலே உங்களுடைய கண்களை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கும்படி, எப்படி ஆகார் பார்க்கும்படி அவருடைய கண்களை திறந்தாரோ, அங்க ஒரு நீரூற்றை பார்த்தாரோ, அதே போல இப்பொழுதும் உங்களுடைய கண்களை கர்த்தர் இந்த மாதத்திலே திறக்க போகிறார். உங்களுக்கு இருக்கிறதான ஆசீர்வாதங்களை பார்க்கும்படி கர்த்தர் திறக்க போகிறார். நீங்கள் உங்கள் கண்களை கொண்டே அந்த ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறீர்கள். என்ன பிரச்சனைனா, இப்ப இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அழுதுகிற உந்துகிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு மத்தியில் இதெல்லாம் எங்க நடக்க போகுது, இந்த பிரச்சனைக்கு மத்தியில் இதெல்லாம் எங்க கிடைக்க போகுது, இதெல்லாம் நான் பார்க்க முடியுமா, இனி என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க போகுதா? ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பிரச்சனை அவ்வளவு பவர்ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நான் சொல்றேன், அதை விட பவர்ஃபுல் கர்த்தர் உங்களிடத்தில் இருக்கிறார். அதை விட பவர்ஃபுல் வேர்டு உங்ககிட்ட இருக்கிறது. அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். அவர் நீங்கள் யோசித்திராத காரியங்களை, நீங்கள் நினைத்திராத காரியங்களை நீங்கள் பார்க்கும்படிக்கு உங்களுடைய கண்களை திறந்து, ஓ ஹல்லேலூயா, அந்த நீரூற்று இன்று வரை தண்ணியை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆகார் பார்த்த அந்த நீரூற்று இன்றளவும் நீரை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி காலம் காலமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பார்க்கும்படி, ஓ ஜென்மத்துக்கும், அதாவது சந்ததி சந்ததியாக பாருங்க, ஆகாருடைய சந்ததி எவ்வளவு வருஷங்களுக்கு முன்பாக, எவ்வளவு 1000 வருஷங்களுக்கு முன்பாக அவள் பார்க்கும்படி கண்களை திறந்த அந்த நீரூற்று இன்றளவும் அந்த நீரை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். உங்களுடைய கண்களை நீங்கள் திறந்து தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னார். ஓ ஹல்லேலூயா. ஜென்ம ஜென்மமாக பரம்பரை பரம்பரையாக நீங்கள் உங்கள் கண்கள் மூலமாக பார்த்த ஆசீர்வாதங்களை சந்ததி சந்ததியாக அவர்கள் அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் நீரூற்றுகளை திறக்கிறார், ஆசீர்வாதங்களை திறக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆவியில் பெற்றுக் கொண்டவர்கள் பாக்கியவான். Thank you Jesus, thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. கண்களை திறந்தல்லுங்க ஆண்டவரே, ஒவ்வொருடைய கண்களை திறந்தல்லுங்கப்பா. அப்பா, உம்முடைய மகிமையை பார்க்கும்படி, உமது மகத்துவங்களை பார்க்கும்படிக்காக நீர் எங்களுக்காக ஆண்டவரே அக்கினி சேனையாக நின்றது. ஓ கேயாசிரியருடைய கண்களை திறந்து பார்க்க வைத்தது போல எங்களுக்கு பாதுகாப்பாக நிற்பதை ஆண்டவரே எங்களுடைய ஜனங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீரூற்றை திறந்து ஆண்டவரே, அது உம்முடைய படைப்பின் காலத்திலேயே திறக்கப்பட்ட அந்த நீரூற்றை பார்க்கும்படி ஆகாரின் கண்களை திறந்த தேவன் இன்றைக்கு எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி எங்களுடைய கண்களை நீர் திறப்பீராக. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கள் ஒரு வசனத்தை, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பாருங்க, என்ன நினைக்கிறோம், இந்த காரியங்கள் எல்லாம் நான் முயற்சி பண்ணி புதுசா மாறணும் போல இருக்கு, முயற்சி பண்ணி எல்லாம் செய்யணும் போல இருக்குன்னு சொல்லி நம்ம கலங்கிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒண்ணுமே புதுசா நடக்கலையே, எல்லாமே அதே தானே இருக்கு, ஒண்ணுமே மாறலையேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புளித்தமாலாம் கழிஞ்சு போயிடுச்சு, இனி எல்லாம் புதிதாக மாறி இருக்கிறது. அனைத்து காரியங்களையும் புதுசா கர்த்தருடைய வாயிலே செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். காரியம் ஒன்றே ஒன்று, இது ஆபீப் மாதம், எல்லாம் புதுப்பிக்கப்படுகிற மாதம். இந்த மாதத்தில் என் கண்களை திறந்து நான் நன்மைகளை பார்க்க போகிறேன். ஓ என்னுடைய குடும்பத்தினுடைய நன்மைகளை, என் வாழ்க்கையினுடைய நன்மைகளை, ஓ என்னுடைய வருமானத்தின் நன்மைகளை, என் குடும்பத்தின் செழிப்பின் நன்மைகளை, என் பிள்ளைகளின் எல்லா காரியங்கள், என் பிள்ளைகளின் காரியங்களை, ஓ நன்மையான காரியங்களை நான் பார்க்க போகிறேன்.
ஓ ஹalleluya. இதை எப்பொழுது நாம் ஆவியில் எடுத்து அப்பதை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புகிறார். ஹalleluya ஹalleluya. நோட் பண்ணி வச்சுக்கங்க, ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக கர்த்தர் சகல காரியங்களிலும் நன்மைக்கு ஏதுவாக ஹalleluya. பழைய புளித்தமாவோட அல்ல, பழைய காரியங்களை திரும்பி கொண்டு வரது இல்ல, எல்லாம் புதிதாக மாற்றுகிறார். ஹalleluya. உடைய பரிசுத்த வாழ்வு புதிதாக மாறுகிறது, உடைய வருமானம் புதுசா மாறுது, உடைய வாழ்க்கையின் சந்தோஷம் புதிய சந்தோஷங்களை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லா சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. எந்த சொந்த பந்தங்களுக்கு முன்பாக பிசாசு எங்களுடைய கண்களை குருடாக்கி நன்மைகளை பார்க்க முடியாதபடிக்கு செய்தானோ அதே சொந்த பந்தங்களுக்கு முன்பாக உற்றார உறவினர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி வைக்க போகிறார். எல்லாம் புதிதாக மாறுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹalleluya. 2 கொரிந்தியர் 5:17 படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மாத்திரம் இருந்தீர்கள் என்று சொன்னார். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து எங்களை விடுதலை ஆக்கினதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு புதிய துருத்திகளாக மாறும் பொழுது கர்த்தர் புதிய திராட்சை ரசத்தை உங்களுக்குள்ளாக வார்க்கிறார், புதிய ஆசீர்வாதங்களை உங்களுக்குள்ளாக வார்க்கிறார், புதிய புதிய நன்மைகளை உங்களுக்குள்ளாக வார்க்கிறார், புதிய வேதத்தின் வெளிப்பாடுகளை உங்களுக்குள்ளாக வார்க்கிறார். ஹalleluya. இந்த நன்மைகளை கொண்டு கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க இந்த மாதத்தை பயன்படுத்துகிறார். ஹalleluya. இது ஆபீப் மாதம், இது எல்லாவற்றையும் புதுப்பிக்கிற மாதம். ஹalleluya. எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. புதிய கிருபைகள், புதிய நன்மைகள், புதிய புதிய அன்றைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பழைய புளித்த மாவை அன்றைய பழைய கவலைகளை, கண்ணீரை, பழைய எந்த சூழல் எந்த காரியங்களையும் உமக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய புதிய ஆண்டவரே அந்த திட்டங்களுக்குள்ளாக நாங்கள் கொண்டு வராதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே புதிதாக்கப்பட்ட வாழ்க்கையை உமக்குள்ளாக நாங்கள் வாழ, உமக்குள்ளாக ஆண்டவரே மறுபடியுமாக ஜெனிப்பிக்கப்பட தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பழைய புளித்தமா, பழைய காரியங்கள் எங்களை விட்டு அகன்று போகட்டும், அகன்று போகட்டும். தேவ வல்லமை பொழுது நிரப்பட்டும், தேவ வல்லமை பொழுது நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள இரத்தத்தினால் பழைய புளித்தமா, பழைய சிந்தனைகள், பழைய கிரியைகள், பழைய பாவ பழக்க வழக்கங்கள் ஹalleluya அடியோடு மாறட்டும். தேவ வல்லமை இப்பொழுது கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே எல்லா பாவ சாபங்கள், எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா விதமான ஹalleluya தொந்தரவுகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் விலகென்று கட்டளை கொடுக்கும். எல்லாம் விலகட்டும். புதிய காரியங்களுடைய வாழ்க்கை உண்டாகட்டும். ஆபீப் மாதத்திற்குரிய ஆண்டவரே புதிதாக்கப்படுகிற அனுபவங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையை கூட ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கிருபை எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும். ஆண்டவரே எங்களுடைய கிரியைகள் அல்ல ஆண்டவரே அப்பா, எங்களுடைய முயற்சிகள் அல்ல ஆண்டவரே, தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும் அப்பா, வெளிப்படட்டும். நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே உடைய தயவை நாங்கள் பார்த்தோம் அப்பா, உடைய தயவை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த தயவு ஆண்டவரே நாங்கள் கண்ட அந்த நாளில் ஒருவேளை நம்மளுடைய அன்பை நாங்கள் விட்டு விலகி போயிருந்திருக்கலாம் அப்பா, ஒருவேளை உங்களுடைய அன்றைய திட்டத்தை விட்டு நாங்கள் விலகி போயிருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அன்பை விட்டு விலகி போனதை மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பை விட்டு நாங்க விலகி போனதை மன்னிங்க அப்பா, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பே 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 யாருயிரோ
வெறுத்தேனையா, ஒரு நாளும் கண்டேனையா, அந்நாளில் வெறுத்தேனையா, உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா, அன்பே 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 ஆரோய் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, அலைந்தேன் பல நாள் உமையோ மரியா, மறைந்தே திரிந்த துரோகி ஐயா, அலைந்தேன் பல நாள் உமையோ மரியா, அலைந்தே திரிந்த துரோகி ஐயா, அழைத்தீர் அன்பாலே என்னையும் அழைத்தீர் அன்பாலே என்னையும் அழைத்தீர் அன்பாலே, அன்பே 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 ஆருய் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போலே, பொருளின் மகிமை ஒரு நாள் முளைத்து ஒரு நாளிலே வாடி போகிற புல்லின் அழிவை போலதான். அதே அன்பு வாடாதே ஐயா, அன்பு வாடாதே ஐயா, தேவனுடைய அன்பு என்னைக்கு வாடாது, வாடாதே ஐயா, அன்பு வாடாதே ஐயா, அன்பே 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 ஆருய் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகத்தில் அன்பேனையா, பரலோகத்தின் அருமை பொருளே, பூமியில அன்பு யார்கிட்ட இருக்கு? ஆனா தேவனுடைய அன்பு ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ, அன்பே 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 ஆருய் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் புதிய நன்மைகளை எங்களுக்கு தரும்படி, உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி, இன்னும் ஆழம் அறியும்படியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரை கேட்க, திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் அதிகமாக உம்முடைய வேதத்தை வாசிக்க, அதிகமாக அறிந்து கொள்ள நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா எங்களுடைய துருத்தி புதிதாக மாறி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பழைய காரியங்கள் ஒன்று கூட எங்க இருதயத்தில் இல்லை ஆண்டவரே, ஒன்று கூட எங்க சரீரத்தில் இல்லை. அவருடைய அடையாளமே அழிக்கப்பட்டிருக்கிறது. புதிய காரியங்களை நீர் எங்களுக்குள்ளாக செய்யும்படி பழைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, பழைய கவலைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, பழைய எண்ணங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது இன்றைக்கே தோன்றும். பழைய புளித்த மாவை கழித்து போட்டு அதை புதிதாய் பிசைந்த புதிதாய் சுட்ட அப்பத்தை போல ஹல்லேலூயா நாம் இந்த மாதத்திலே புதிய நன்மைகளை பார்க்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை எங்களோடு கொடுத்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாளில் வெறுத்தேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாளில் வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேலும் தயை பெரிதை